நாமம் மையப்படுவதாக. நாம் இந்த நாட்களில் பொதுவாக அந்த எபேசியரில் அந்த வசனத்தை ஒரு முறை கூட நாம் வாசித்து நாம் கடந்து வருவோம். எபேசியருக்கு நிருபத்தில் அந்த 6வது அதிகாரம் அந்த 15வது வசனத்தை வாசியங்கள் பார்க்கலாம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் என்ன செய்தவர்கள், தொடுத்தவர்களாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆயத்தம், பிரைஸ் தி லார்ட். நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக சத்துருவானவன் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதை மேற்கொள்வதற்காக நம்மிடத்தில் பல ஆயத்தங்கள் தேவை. அல்லேலூயா. அதில் ஒன்று ஆயத்தத்திற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிரைஸ் தி லார்ட், பாதரட்சை, சுவிசேஷத்திற்குரியதான ஆயத்தம். அல்லேலூயா. அப்போ பாதரட்சை, ஒரு போர் வீரன் பாதரட்சை அணிந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களில் அவன் அந்த காலில் பூட்டப்பட்டிருக்கிறதான அந்த காலுக்குரியதான பாதரட்சி அவன் என்ன செய்யக்கூடாது, கலட்டக்கூடாது. பேசலாம். அல்லேலூயா. அவனுடைய நேரம் முடிகிறது வரையிலையும், அவனுடைய டியூட்டி நேரம் முடிகிறது வரையிலையும், அல்லேலூயா, அவன் காலில் என்ன இருக்கணும், பாதரட்சையாகிய அந்த பூட்ஸ் அவன் மாட்டி இருக்க வேண்டும். காரணம், அதற்கு அர்த்தம் அவன் எப்பொழுதும் போவதற்கு என்னது, ஆயத்தம் என்பது. அல்லேலூயா. அப்ப நமக்குரியதான பயணத்தின் முடிவு, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, யுத்தத்தின் முடிவு கடைசி நிமிடம் வரையிலே நமக்கு இருக்கிறது. அப்போ ஆயத்தத்திற்குரியதான பாதரட்சை எப்பொழுதும் என்ன செய்யணும், ஆயத்தம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம், கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. அதனை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்தோம் 9ஆம் வாரத்தில் எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 38வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவரோட வாசித்து கடந்து செல்வோம். நீ என்ன செய், ஆயத்தப்படு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆயத்தப்படு. அடுத்தது, பிறரை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. போன வாரத்தை முந்தின வாரம் அதில் ஒரு பார்த்து நான் பேசினேன். அல்லேலூயா. இன்று அதில் தொடர்ச்சியாக சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நீ என்ன செய், நீ ஆயத்தப்படு. அடுத்தது, பிறரை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆயத்தம் உடையவர்களாக இருந்தால்தான், அல்லேலூயா, பிறரை என்ன செய்ய முடியும், ஆயத்தப்படுத்த முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆயத்தம் என்றால் அதற்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சில ஸ்போர்ட்ஸுகள், கபடி இருக்கிறது, இன்னும் இந்த கிரிக்கெட் பால் இருக்கிறது, பாஸ்கெட் பால் இருக்கிறது, என்னென்னமோ நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது, ஒரு முறை, ஒழுங்கு இருக்குது. அல்லேலூயா. அப்போ கபடி என்றால் அதற்கு முறை இருக்கிறது. பால் விளையாடுவது என்றால் அதற்கும் ஒரு முறை இருக்கிறது. கிரிக்கெட் என்றால் அதற்கும் ஒரு முறை இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவுதான் அவன் திறமை உள்ளவனாக இருந்தாலும், அல்லேலூயா, கொடுக்கப்பட்ட ஒழுங்கு தவறிவிட்டாலே அது என்ன ஆயிடுது, தோல்வியாய் மாறிவிடுகிறது. ஆமென். கலைந்தாலும் ஏதோ ஒரு மல்யுத்த வீராங்க என்ன தெரியல, அது அவங்களுக்கு தகுதி என்ன செய்ச்சு போயிடுச்சு. எவ்வளோ கொஞ்சம் வெயிட் என்ன அதிகம்னா என்ன சொல்கிறாங்க, 1 கிலோயா 100 கிராம். அப்பா பாருங்க, அவரு கூட அதை கவனிச்சிருக்கிறாரு. 100 கிராம் அதிகமாக என்ன பண்ணுவீங்க? இப்போது ஒரு மல்யுத்த வீரர் என்றுள்ள நிலையில் அதற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எவ்வளோ வெயிட் இருக்கணும்,
என்றெல்லாம் ஒழுங்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு கராத்தை அல்லது குங்ஃபு இப்படிப்பட்ட எதை செய்தாலும் அதற்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கின்படி தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை செயல்படுத்த வேண்டும். அந்த ஒழுங்கை தவற விடும்போது அவர்கள் என்ன ஆகிடுறாங்க, அவுட் ஆகிடுறாங்க. உலக பிரகாரமான காரியங்களுக்கு இவ்வளவு சட்டத்திட்டங்களும் ஒழுங்குகளும் இருக்கும் என்றால் ஹல்லேலூயா சொல்லுவாய், அதை பார்க்கணும் கோடான கோடி மடங்கு சரியாய் பார்க்கிறவனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்தம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பயணம். ஆமென். இதற்கு தேவன் வேதத்தின் அடிப்படையில் பல ஒழுங்குகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதில் தான் இங்கு நாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த எபேசியர்ல நம்ம தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய 11ஆம் வசனம் வாசிப்போம். 6:11. தந்திரங்களோடு திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணுமா, தரித்து கொள்ளுங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு ஒரு ஆயத்தம். ஆமென். ஜெயம் பெற்ற நிலையில் நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு ஹல்லேலூயா சில ஆயத்தத்திற்குரிய ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஆமென். அது 2 தீமோத்தேயுவின் 2வது அதிகாரத்தில் வாசிப்போமாக. அதனுடைய 1 முதல் ஒரு சில வசனங்களை வாசிப்போமாக. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில என்ன செய், பலப்படு. சொல்லுவோமா, என்ன செய்யணுமா, பலப்படு. ஹல்லேலூயா. சொல்லிவிட்டு அடுத்தது ஒப்புவிப்பதும் தகுதி. அல்லேலூயா. ஒரு பொறுப்பை ஒரு நபருக்கு ஒப்புவிக்கிறதற்கு என்ன பார்க்கணுமா, தகுதி பார்க்கணும். பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னிடத்தில் கேட்டதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனிதன். ஆமென். போதிக்கிறதுலே என்ன வேணும், உண்மை, வேத ஒழுங்குபடி. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட உபதேசத்தின் அடிப்படையில். ஆமென். அதை புரட்டவோ மாற்றவோ கூடாது. யாக்கோபுல தான் சொல்லப்பட்ட 1:1 என்ன சொல்லப்படும், அதிக சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து என்ன ஆகாதுங்க, போதகராக வேதத்தை எடுத்துக்கொண்டு போதிப்பதற்கு என்ன செய்ய துணிஞ்சிராத. என்ன வருமா, அதிக ஆக்கினை. ஆமென். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரங்களை, பாஸ்டர், சபை மேய்ப்பனாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, அல்லது போதகனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறது, கர்த்தர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒழுங்குக்கு மாறாய் பேசலாம். வேதம் சொல்லுகிறது, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் எத்தனை பேர், ஒருவனே. எத்தனை? என் ஒழுங்கின்படி ஓடுனவன். ஹல்லேலூயா. சரியாய் ஓடுனவன். ஆமென். முறையாய் ஓடி வெற்றி பெற்றவன். ஆமென். அதுக்கு சொல்லப்பட்ட வாசிப்போமாக. போதி உண்மை உள்ள மனுஷனது ஒப்புவி. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனா என்ன செய், தீங்கு அனுபவி. ஆமென். அப்போ போர் சேவகனுக்கு என்ன இருக்கு, தீங்கு. என்ன இருக்கு, பாடு. அல்லேலூயா. அப்போ போர் சேவகனாய் ஒருவன் நிற்கிறான் என்றால் அல்லேலூயா அவனுக்கு என்ன இருக்கு, பாடு, எதிர் தாக்குதல் கட்டாயம் இருக்கும். ஆமென். அப்போ யுத்தத்திற்கு ஒரு மனுஷன் நிற்கிறான் என்றால் அல்லேலூயா அவனுக்கு அவன் யுத்தத்திற்கு என்றால் ஒரு எதிரி கட்டாயம் இருப்பான். எதிரி இல்லாத இடத்துல யுத்தம் நடக்குமா? இவன் என்ன வானத்தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ எதிரி இருக்கிறதுனால தான் நம்ம யுத்த வீரனாக நிற்க வேண்டியிருக்கு. இதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை நம்ம தொடக்கத்தில் இந்த சில மாதங்களாக என்னுடைய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், அதாவது எங்கே போயிட்டோம்? ஆமென். மனுஷனுடைய எங்க சிந்தனை மண்டலத்திற்கு ஆரம்பித்தோம். எங்க மனுஷனுடைய இருதயத்தை சத்துரு என்ன செய்கிறான்? கை கொள்ளுகிறான். சிந்தனையை, எண்ணங்களை அவன் என்ன செய்கிறான்? கைப்பற்ற முயற்சிக்கிறான். சிந்தனையில், இருதயத்தின் யோசனைகளில் என்ன ஓடுகிறதோ அதற்கு நேராக தான் அவனுடைய போக்கும், லட்சியமும், செயல்பாடும், கவனமும் இருக்கும். ஆமென். அப்ப நம்மை திசை திருப்புவதற்கு சத்துரு இடம் பிடிக்கிற ஒரு இடம், கைப்பற்ற நினைக்கிற கிடையாது. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள். அல்லேலூயா. சிந்தனையை அவன் அடக்கி விட்டால், அல்லேலூயா, அவன் லைன்ல கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யலாம்? எழுதிட்டு போயிடலாம். ஆமென். அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். எப்படி? விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்போ தெளிந்த புத்தி, அடுத்தது விழிப்பு. ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார். ஆமென். தெளிந்த புத்தி, எண்ணம் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? விழிப்பு. கண் விழிப்பல்ல, ஆவிக்குரிய விழிப்பு. நம்மை ஏமாற்ற, திசை திருப்ப சத்துரு பல நிலை. ஹல்லேலூயா. படிக்கிற இடமா இருக்கலாம், வேலைக்கு போகிற இடமா இருக்கலாம், அல்லது வீட்டிலையா இருக்கலாம், ஊர்லையா இருக்கலாம், சபையில இருக்கலாம், எல்லாத்துலேயும் பிரச்சனை உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். பாருங்கள், அதான் சொல்ல இங்கே வாசிப்போமாக. அதனுடைய 3 வசனம், நீயும் நல்ல போர்ச்சவகனாய் தீங்கு அனுபவி என்று போடுகிறார். அல்லேலூயா. அப்போ பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது, அல்லேலூயா, நீ யாரு? போர்ச்சவகன். அதான் 1 வசனம் என்ன சொல்ற? குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் பலப்படு. உன்னை பலவானாய் மாற்றுவதற்கு நீ அலட்சியமாயிராதே. அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதர்கள் என்ன செய்யணும்? வல்லமையாய் பலப்படு. அல்லேலூயா. ஏன் அந்த வல்லமை நமக்கு தேவை? கர்த்தர் ஏன் அதை வலியுறுத்துகிறார்? ஆமென். அவருடைய வல்லமையில் நாம் பலப்படவில்லை என்றால் எதிரியை நாம் மேற்கொள்ள முடியாது என்பதை மறந்துவிட்டோம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில காரியங்கள் கோட்டையை விடும்போது, அந்த உற்சாகங்கள் குறையும் போது, ஜெபம் குறையும் போது, வேதம் வாசிப்பதில் குறையும் போது, சத்தியத்தை கேட்பதில் உற்சாகம் குறையும் போது புரிந்து கொள்ளணும், அந்த பலத்தில் நம்ம என்ன ஆகிருக்கிறோம்? குறையும். கைவிதலையில் சொல்லுவோம், நீ பலம் உள்ளான நிலையில், ஆவிக்குரிய நிலையில் பலவானாய் இருக்கிறாய் என்றாலே, அல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோய்வு ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நீ தெளிந்த எண்ணத்தோடு புரிந்து அதை என்ன செய்ய? கரெக்ட் பண்ணிடுவார். ஆமென். காலு கொஞ்சம் சுளுக்கிட்டேன்னு அப்படியே கொண்டு நடக்கிறோமா? சொல்லு. காலு கொஞ்சம் ஸ்லிப்பாகி சுளுக்கிடுச்சு, பரவாயில்ல, இருக்கட்டும், ஒரு 6 மாதம் அப்படியே இருக்கட்டும், வச்சுருப்போமா? சொல்லுங்க. உடனே எங்கே போகிறோம்? யார்கிட்ட போகலாம்? டாக்டர்கிட்ட போகலாமா? அங்கே போனோன்னா ஸ்கேன் பண்ணேன், ஐயோ உள்ள எலும்பு என்ன ஆயிடுச்சு, உடனே என்ன கட்டு போடு, மாவு கட்டு போடு, ஒரு 10 நாள் என்ன செய்யாத, நடந்துடாத. ஆமாம், படுத்துக்க. ஏன்? காலையில் சரியானதானே நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பாருங்கள், அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். சரி, உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, நெஞ்சு வலி, தலைவலி, காய்ச்சல், சளி, தொல்லை, அது இதுன்னா பரவாயில்ல, தானாக நல்லாவும் இருக்க முடியுமா? சொல்லுங்கள், இருப்போமா? ஐயோ அப்படி இருக்க, பயங்கர இருமலாக இருக்க, உடம்பு ஒரே முதுவெல்லாம் வலிக்கிறது, நெஞ்செல்லாம் வலி, ஏதாவது இருக்குமோ? சரி, கொண்டு போய் காட்டிடுவோம். சோத்திரம். ஒரு பிரதருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு நேராக டாக்டர் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஐயோ நான் தான் ஏன் டாக்டர், நீ ஏன் டாக்டர்? நீ எனக்கு பாடம் நடத்துகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி சொல்லிக் கொடுங்க. ஸ்கேன், சரி உனக்கு பயந்துரு, ஒரு ஸ்கேன் போட்டேன். ஸ்கேன் ஒன்றுமே இல்லை, பயப்படாத, மாத்திரை கொண்டு போய் சாப்பிடு. பார்த்தீங்களா? அப்போது அந்த பயங்கள், அல்லேலூயா, சரீரத்தில் சின்ன ஒரு வலி வந்துட்டால் நம்மளால் ஒரு ராத்திரி நீட்ட முடியலை. அல்லேலூயா.
ஏதோ ஒன்று ஆகிருமோன்னு ஒரு மரண பயமே மக்களுக்கு வந்துடுது. இப்போ விசுவாசி நிறைய மரண பயம், ஏன்னா அவங்க தேவனோடு சரியாக இல்லாதனால மரண பயம் வரத்தாச்சு. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, அதாக்கும் அதில் உடனேக்கொன்ன. அதே போல் தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தோய்வு, அந்த உற்சாகம் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொண்டால், அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த அந்த வாஞ்சை, ஆண்டு மேல் பற்றுதல், ஆண்டு மேல் ஒரு அன்பு, ஆண்டு மேல் ஒரு தாகம், அந்த ஜெப வாஞ்சை, ஹல்லேலூயா, வேதம் வாசிக்கிற அந்த இனிமை, ஆலயத்துக்கு வருகிற உற்சாகம் குறைகிறது என்றாலே உள்ளான நிலையில் நீங்கள் தேவனுக்கு உங்களுக்கு ஒரு உறவில் என்ன வந்திருக்கு, விரிசல் ஏற்பட்டிருக்கு, அதை உடனே சரி பண்ணிக்கணும். ஆமென். இல்லை என்றால் என்ன, அந்த விரிசல் பெரிதாக மாறிவிடும். அப்புறம் நாம் பேர் கிறிஸ்தவர்களாக மட்டும் சபையில் வந்து போய்கொண்டிருப்போமே தவிர ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட மாட்டோம். அந்த அனுபவங்களை தக்க வைக்க வேண்டும். சரி, அதான் சொல்லுகிறார், நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில நீ என்ன செய், பலப்படு. மூன்றாம் வசனம், நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சகவன தீங்கு அனுபவி. அடுத்த வசனம், தன்னில் சேவகம் பண்ணுகிற, அதாவது யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறதான யுத்த வீரனா நின்று கொண்டிருக்கிற ஒருவன் ஏற்றவனாகும்படி அவனுடைய மனதலை வேறு எங்கும் போய்விடக் கூடாது. சொல்லுவோம், எதிரிக்கு முன்பதாக யுத்தத்திற்கு அவன் நிற்கும் போது அவனுடைய குறி எதிரியை அழிக்க வேண்டும் என்பது அவனுடைய குறியா இருக்கிறது. இங்க இந்தியா படையில நிற்கிறவன் பாகிஸ்தான் சப்போர்ட்டா செயல்பட முடியுமா? அதான் விஷயம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய். ஆமென். இந்தியா கவர்மெண்ட்டுக்கு நம்பிக்கைக்குரியவனாய். அல்லேலூயா. அதாவது நம்பிக்கைக்குரியவனாய். பாருங்க, சில தலைவர்கள், முதலமைச்சர்கள், பிரதமர் என்று சொல்லுகிறவர்களுக்கு சில பூனைப்படை, எலிப்படை, குரங்கு படை, இந்த மாதிரிப்பட்ட இசட்டு படை, எக்ஸ் படை, ஏபிசிடி, EFGH, இப்படி எல்லாம் படைகள் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு பேர் போட்டுருந்தாங்க, தெரியாது அதை பற்றி. அப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் அந்த தகுதியான நபர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யுத்தத்தில் அவர்கள் ரகசியமாக அங்கே தகவல்கள் எடுப்பார்கள். யார் தெளிவாக இருக்கிறாங்க, விழிப்பாக இருக்கிறாங்க, பலவானாக இருக்கிறாங்க, ஷார்ப்பாக இருக்கிறாங்க, யார் எப்படிப்பட்டவங்களை பற்றி அவர்களுக்கு தகவல்கள் போய்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை செலக்ட் பண்ணி இவர்களுக்கு பாதுகாவலாய் போடுவார்கள். இப்போ இவங்களுடைய காரில் போகும்போது, இந்த முக்கியமான டவுனில் எல்லாம் போகும்போது இறங்கி முன்னாடி என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. நான் பாவம் அதை போட்டு படுத்தாத பாடுபடுத்துகிறான். ஒருத்தன் ஓடியே விழுந்து செத்து போயிட்டான், மைக், ஹார்ட் அட்டாக், வேறு வழி இல்லை, அவன் என்ன செய்து தான் ஆகணும். ஆமாம், நம்ம இதிலேருந்து ரோடு ஓடுறதுக்குள்ளே 10 முறைக்கள் விழுந்துருவோம். அப்போ அவன் ஓடுறான்னா அவனை எந்தெந்த நிலையிலெல்லாம் அவனை என்ன செய்வார், சோதித்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ உன்னை கத்த நம்பணும். கையை விதாலே சொல்லு, உன்னை தேவன் ஒன்றுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாய் என்பதை கர்த்தர் பார்ப்பார். பிரசங்கத்தை கேட்கும்போது அதுக்கு ஆசை, இதுக்கு ஆசை, ஊழியத்தில் அதை செய்ய ஆசை, கிருபை வரங்களுக்கு ஆசை, தேவனுக்கு பயன்பட ஆசை, பல ஆசைகள் நமக்கு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசைப்பட்டவுடன் தேவன் ஒருவரை பயன்படுத்த மாட்டார், பொறுப்பை ஒப்படைக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த ஆர்வமாக இருக்கிறவனை கர்த்தர் பல சூழ்நிலை வழியை நடத்துவார். ஆமென். எல்லா சூழ்நிலையிலையும் இவன் எப்படி உண்மையுள்ளவனாக இருக்கிறானா, என்னை சார்ந்திருக்கிறானா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்று கர்த்தர் கவனிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்களை தான் அந்த கடைநாளில் ஒரு பாஸ்டமாக நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது பேசலாம். அல்லேலூயா. சொன்னார், பாஸ்டர் என்ன செய்யறதுன்னு தெரியல, நாங்கள் மாறி மாறி பேசுவோம். ஜனங்கள்லாம் ஒரு தோய்ந்து போய் இருக்கிறாங்க.
பழைய மாதிரில இந்த உற்சாகங்கள் மக்களிடத்தில் பார்க்க முடியல. அப்போது ஒரு பாஸ் சொல்கிறாரு, நாங்கள் சில டைமில் இந்த ஃபோன் என்ன செய்வோம், 4-5 பேர் சேர்ந்து கனெக்ட் பண்ணி பேசுவோம். என்ன செய்கிற பாஸ்டர், பெரிய துக்கம் அதுதான். ஜனங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகமாக இருக்கிறாங்க, சிலவங்க கொஞ்ச நாள் கழித்து வேறு 2 உற்சாகமாக வர்றாங்க, முதல்ல உற்சாகமாக இருந்தவங்க பின்னாடி போகிறாங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பாரு இல்லையா. இந்த வண்டி காளை மாடு, இந்த நான் சின்ன பருவத்தில் பார்த்துருக்குறேன். பெரிய சுமையெல்லாம் வண்டியில் ஏற்றி 2 மாடு கட்டி போயிட்டு, இங்கே அது கம்மி இல்லையா, இருக்கா, எல்லாம் டிராக்டர் வந்து போச்சுல்ல. போகும்போது சில மாடுக்கு முடியாது, மேடு நடந்து வாயில் என்ன தள்ளும், ரொம்ப இதாகி இவன் பாட்டு அந்த வண்டிக்காரன் போட்டு அடியோடி எடுப்பான். எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு கொஞ்சம் யோசித்தானே அடிப்பானா. மற்றது அடிக்காமே ஒன்று வேகமாக போகும். இது என்ன செய்யுது, அதுக்கு கூட ஈடு கொடுக்காததுனால தடுமாறும். அது இழுத்து பார்க்கும், இது இங்கே நிற்கும். உடனே அதுக்கு வேகத்தையும் என்ன ஆயிரும், நின்றோம். இவன் அடித்து பார்ப்பான். சில நேரம் அந்த மேடெல்லாம் போகும்போது 2 பேர் என்ன செய்யணும், தள்ளணும், வீலை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. சில மாடு பார்க்கும், கீழே விழுந்துடும், அப்படியே படுத்துடும். அதை எழுப்பணுன்னா பெரிய பாடு, தோத்துடும் இல்லையா. அதுக்கு என்னென்னமோ செய்து எடுத்து அது இது பண்ணுவாங்க. ஏன்னா அது தட்டுறதுக்குன்னு ஓடுறதுக்காக பின்னாடி 2 சூடு வச்சுருக்குறது பார்த்துருக்கா இல்லையா. மாட்டுக்கு பின்னாடி சூடு, 2 சூடு. இவங்களுக்கு சில தெரியும் பார்க்கலாம் அப்படியாண்ணா. அப்போ அந்த பின்னாடி எங்கே, ஆமாம், அந்த கீழே பட்டை கீழே துடைக்கு நல்ல தொடை பகுதியில் என்னது 2 சூடு கம்பியில் பழுக்க வச்சு. அந்த சூடு எதுக்கு வச்சுருக்குன்னா மரக்காதல். அது எத்தனை வருஷம் லைட்டு தட்டுக்குன்னா முன்னாடி எடுத்து சாடும், காரணம் சூடு வருதுன்னு நினைப்பு. இதோ சில விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில சூடுகள் கொடுக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த கள்ளத்தனமாக சிலது படுத்துக்கிடும், சிலது முடியாமல் படுக்கும். போட்டு தட்டுவான், எடுக்கும், வாழை பிடிச்சி முறிப்பான், எடுப்பான், சில என்னென்னமோ செய்வாங்க. அப்படி கஷ்டப்பட்டு அதை இழுத்து அதை எப்படி தட்டி எடுத்து கொண்டு போகிற. இதே மாதிரி மாடு இழுக்கிற மாதிரி, இதே மாதிரி வாயில் நிறைய தள்ளிடும். சில விசுவாசிகள் அப்படி தான் நல்ல உற்சாகம் சொடியாக போவாங்க. இந்த வாலிபத்தில் போன மாதிரி இயேசுவேற்றோடு ரொம்ப வேகம். சர்ச்சைக்கு வர்றது என்ன, ஜெபிக்கிறது என்ன, ஆவி நிரம்புறது என்ன, முன்னோடி வந்து உட்காந்து ரொம்ப ஆவி. ஆமாம், ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டிய தேவையில்லை, நம்மளே உற்சாகப்படுத்தி விட்டுருவாங்க. அல்லேலூயா. இப்போ முன்னாடி இருந்து அந்த உற்சாகமாக ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, இந்த சிலவங்க உதடு அமைதியாக இருக்கும், அப்படியே ஸ்ப்ரிங்கில் உட்கார்ந்த மாதிரியே இருப்பாங்க அபிஷேகத்துக்குள்ள. அப்படிலாம் நிறைய உள்ளவர். இன்றைக்கி தான் அப்படியெல்லாம் யாரும் இல்லை. கூட்டத்தில் உற்சாகமாக இருக்கிறவர்கள், ஆராதனையில் நீங்கள் உற்சாகமாய் நல்ல ஜெபத்தோடு ஆவியின் நிறைவோடு இருக்கிறதே எங்களுக்கு ஒரு சப்போர்ட். அல்லேலூயா. ஆராதனை ஒழுங்காக வர்றதே எங்களுக்கு சப்போர்ட். ஆமென். நல்ல வேதத்தை வாசித்து நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபித்து கர்த்தரோடு இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை சபை குடும்பத்தில் வீட்டில் ஜெபிக்கிறது, சபையில் ஜெபிக்கிறது, நல்ல ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தென்றாலே சபை நடத்துறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அல்லேலூயா. அதான் விஷயம். ஜெப வாழ்க்கை தேவ மக்களுக்கு அதிகம் தேவை. சரி, அது போட்டும். அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், ஸ்தோத்திரம். வாசிப்போம். தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, சேவகம் தன்னை, அதாவது தண்டில் யுத்த வீரனாக எந்த கவர்மெண்ட் என்ன நியமித்திருக்கிறானோ, எந்த கேப்டனுக்கு கீழாக நான் நின்று கொண்டிருக்கிறேனோ, அல்லேலூயா, அவர்கள் அந்த கேப்டன் என்னை நடத்துவதற்கு ஏற்றவாறு, ஆமென், ஏற்றபடி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள, அதாவது ஆதாயத்திற்குரிய காரியத்தில், இம்மைக்குரிய காரியத்தில் மனதை விடமாட்டார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கென்று இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, இருதயத்தை உலகத்துக்குரிய எந்த ஒரு காரியங்களுக்கு நேரம் விடமாட்டார். ஆமென். அவர் பார்வை முழுவதும் இயேசு ஒருவர் மட்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். மேலும்
அதுங்களை நேரம் சொன்னது இங்கே வருது, பைபிள் உள்ளதை நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படாது. ஆமென். மல்யுத்தம் தெரியல, சரி போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ மல்யுத்தம் பண்ணுகிறதற்கு என்ன இருக்கான்? சட்டம் ஒழுங்கு இருக்கும். மல்யுத்தம் பண்ண வேற ஒன்றும் செய்யக்கூடாது, அங்கே போய் ஜூடோவை கொண்டு காட்டக்கூடாது. அல்லேலூயா. அப்போ மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான், மெடல் கிடைக்காது. ஆமாம், அதுகள் அதற்கெல்லாம் ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். வேதத்தில் இந்த ஒழுங்குமுறை, அந்த ஒழுங்கின்படி ஒரு மனிதன் செயல்பட வேண்டும் என்றால் அதை குறித்த ஒரு அறிவு அவருக்கு இருக்கணும். ஆமென். அதான் நீ ஆயத்தப்படு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லு. இந்த மல்யுத்தம் பண்ணுகிற இந்த கருத்தில் அவன் தேர்ந்தவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இச்சை அடக்கமாய் இருக்கிறவன் தான் இச்சை அடக்கத்தை பற்றி பேச முடியும். ஆமென். பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும் என பரிசுத்தமாய் வாழுகிறவனும் வாழ பிரயாசப்படுவதும் பேச முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தியம் தெரிந்தவன் சத்தியத்தை பேச முடியும். உபதேசம் தெரிந்தவன் தான் உபதேசத்தை பேச முடியும். அல்லேலூயா. அப்ப அதில் தேர்தல் உண்டாக வேண்டியது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. அதற்கு நீ ஆயத்தப்படணும். அதன் பிறகு நீ என்ன செய்? ஆயத்தப்படுத்து மற்றவர்களை. ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. இந்த எஸ்ரா மோசேயின் நியாய பிரமாணத்திலே, பாருங்க எவ்வளவு அழகா அவரை பற்றி சொல்லியிருக்கு. கையை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாசி ஒரு முறை கூடாது. இந்த எஸ்ரா மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகன். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை கற்றவனாயிருந்தான். ஆமென். அல்லேலூயா. எஸ்ராவை குறித்து நிறைய நல்ல காரியங்கள் இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் நியாய பிரமாணம், அதாவது தேவ ஜனங்களை நடத்துகிறவன். ஆமென். ஆமென். தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. அதாவது நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு சபைக்குள் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அல்லேலூயா, ஊழியக்காரன் பார்க்கிறது ஒரு பொதுவான பார்வை தான். ஆமென். உங்கள் உற்சாகம், சபைக்கு ஓடி வருவது, ஆராதிப்பது, ஜெபிக்கிறது, ஆவி நிரம்புவது, பாடுவது, இவைகள் மேல்தான் அதிகமாக ஊழியக்காரன் கவனிப்பான். இவங்களாம் உற்சாகமாக இருக்கிறாங்க, நல்ல ஆவியில் ஆராதிக்கிறாங்க, நல்ல பட வசனம் நல்லா கவனிக்கிறாங்க, கர்த்தரை நல்லா துதிக்கிறாங்க என்றுள்ள ஒரு பார்வையில் நான் பார்ப்பேன். அதை பார்த்து நான் என்ன செய்வேன்? திருப்தி அடைவேன். ஆனால் ஒன்று அதை பார்த்துட்டு ஆண்டவரே என்ன இருக்கு எல்லாம் இன்னும் ஒரு அபிஷேகம், அவங்களாம் கொஞ்சம் வாஞ்சியாக இருக்கிறாங்க, உற்சாகமாக இருக்கிறாங்க, அது கிருபைகளை கூடும், வல்லமையை கூடும், என்ன நபரையெல்லாம் சபையில் பயன்படுத்தாப்பா, வரங்களை கூடுமான்னு சிலர் தான் குறிப்பிட்டு அந்த வாஞ்சியாய் உற்சாகமாக இருக்கிறவர்களுக்கு பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். புரியுதில்ல? ஓடி சிலர் சபைக்கு ஓடி வருவாங்க, அவங்களுக்கு ஜெபிப்பேன். ஆண்டவரே இவங்களுக்கு சில கிருபைகளை கூட, குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதில் நான் விடுதலை கூடும் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் ஓடி வருகிற, சபையில் நல்லா ஆராதிக்கிற, ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிறவங்கள குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு விடுதலையை கூடும். அந்த பிரச்சனை அவங்களுக்கு வரும்போது ஆவிக்கிற வாக்கிற என்ன வந்துடும்? ஒரு தோய்வு வந்துடும், உற்சாகம் நின்றுவோம். அவங்க அப்படி இருக்கக்கூடாது, அவங்களை பலப்படுத்தும், சபைக்குள்ளே பயன்படுத்தும். அதே மாதிரி நல்ல ஆவியில் ஆராதிக்கிற நபர்களுக்காக பேரை சொல்லி ஆண்டவரே நல்லா கொஞ்சம் வாஞ்சியாக இருக்கிறதாக எனக்கு தெரியுது, நல்லா உற்சாகமாக இருக்கிறாங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, ஆவி நிரம்புற அவங்களுக்கு சில கிருபைகளை கூடும், சில வரங்களை கூடும், அந்நிய பாஷைகளை கூடும்,
புதிய பற்பல பாஷைகளை கூட வியாக்கியான வரங்களை கூட இதெல்லாம் தான் சொல்லி ஜெபிக்கிறதான ஒரு பழக்கம். சிலர் சும்மா வந்து உட்காந்துட்டு கடமைக்கு வந்து ஒரு ஆண்டு வரை இன்னாரெல்லாம் வந்து சொங்கா மாதிரி சொக்கி மாதிரி உட்காந்துட்டு போகிறாங்கப்பா. ஒரு நல்ல ஒரு உள்ளத்தை திறந்தரலும் வாஞ்சியாக கத்துற வசனத்தை கேட்கணும், இன்னும் கத்துறவங்க அவங்க வளரணும்னு அவங்கள ஜெபம். அல்லேலூயா. அடுத்து சிலர் சும்மா கடமைக்கு ஒரு ஆண்டு வரை இன்னாருனால ஏதோ கடை வராந்தால உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கத்தோடைய சமூகத்தில் வந்திருக்கணும் ஒரு உணர்வை கொடும், அப்படி ஜெபம் பண்ணுவோம். கத்தருக்காக இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சு உற்சாகமாக கொடுத்து ஊழியங்களை தாங்குறாங்கன்னா ஆண்டவர் இன்னாருனாலும் கொஞ்சம் இப்படியெல்லாம் கொடுத்து ஊழி தாங்குறாங்கப்பா, அவர் இன்னும் நல்ல நன்மைகளை கூடும், ஆசீர்வாதங்களை கூடும், கடன் பிரச்சனை விடுதலை கூடும், இப்படி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அறவே கொடுக்காத இருக்கிற ஆண்டவர் இப்படி சிலர்லாம் இப்படி என்ன செய்கிறாங்க, கத்தருக்காக கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு இருதயத்தை கொடும். என்னால் இப்படி அந்தந்த காரியங்கள் சபைக்குள் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய காரியம் ஒவ்வொருத்தரை குறித்து உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ஆராதனை முறை, ஒழுங்குமுறை, ஆராதனையில் நீங்கள் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய மனநிலைகள் எல்லாம் ஓரளவில் எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதற்கு ஏற்றபடி நம்ம ஜெபிப்போம். ஆமென். அப்போ நான் ஜெபிப்பேன்னு சொல்லணும் தேவையில்லை, பணம் ஜெபிப்போம். அது நான் செய்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இதன் பலன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நிலையில் செயல்படும். அப்போ நான் ஜெபிக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கணும்னா அல்லேலூயா அதற்கேற்ற லெவலில் நீங்கள் என்ன உண்மையாக இருக்கணும். இப்போ நீங்கள் உற்சாகமாக இருந்தோன்னே நான் வெளித்தோட்டத்தை தான் பார்க்குறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்க்குறேன், என் மகன் இன்னாருக்கா ஜெபிக்கிறான், என்னென்ன சிந்தையோடு ஜெபிக்கிறான், அவங்க இப்படி இருக்கிற நல்லா இருக்கிறாங்கன்னு பற்றி நினச்சி ஜெபிக்கிறான். ஆனால் அதற்குரிய தகுதி அந்த நபரிடத்தில் இல்லையே. சொல்ல புரியுதா? அப்போ நான் ஜெபித்தாலும் நீங்கள் அந்த தகுதிக்குள் இல்லை என்றால் நான் ஜெபித்த ஜெபத்தின் பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் ஒன்று நடக்கும், நான் ஜெபித்ததற்கு உள்ள நிலையில் நீங்கள் ஆயத்தப்படுவதற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு சில சோதனை வழியாக கொண்டு புரியலையோ? அல்லேலூயா. சில சூழ்நிலை நேராக வழி நடத்துவார். ஏன் என் மகன் இதற்காக இவனுக்காக ஜெபம் பண்ணுறாப்படி, இன்னாருக்கா இப்படி இன்னென்ன காரியம் ஜெபம் பண்ணுறாரு, இவங்க இந்த நிறைய தகுதியாக இல்லை, இவங்க தகுதிப்படணும்னா இவங்களை இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கணும். ஸோ அனுமதித்து அவங்களை ரெடி பண்ணுவதற்கு அப்படியாது. அப்போ சிலவங்க அந்த ஆயத்தப்படுத்துறதுல மற்றவன் இந்த கையில் களிமண்ணை வச்சு பானையை வனையும் போது கையில் வச்சு கெட்டு போச்சான். எரேமியா 18 சொல்லப்பட்டிருக்கு. வனைந்து கொண்டிருக்கையில் அந்த பாத்திரம் என்னாச்சு, கெட்டு போச்சு. அப்போ கெட்டு போடுறான், அதை மாற்றி வனைகிறான். அப்போ அதுக்கு டைம் எடுக்க பாருங்க. ஆமாம், வனைந்து கொண்டிருக்கும் போது கையில் கெட்டு போச்சு, தூக்கி போடலை. அப்போ அது கெடாமல் இருந்திருந்தால் சீக்கிரம் அது வேலை முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அது என்னவோ மாதிரி ஒரு பாத்திரமாக வந்திருக்கும். இனிப்போ அதை என்ன செய்ய வேண்டியது, கீழே 4 படம் நக்கி இடிச்சு அது திரும்ப பிசுக்கி நசுக்கி அதை திரும்ப கொண்டு வந்து ரெடி பண்ண. அப்போ டைம் லேட் ஆகுது. ஆமாம். அப்போ சிலருடைய வாழ்க்கையில் கட்ட ரெடி பண்ணுறது ஏன் தாமதமாகிறது என்றால் நாம் அதற்குரிய தகுதி அடையவில்லை என்பது அர்த்தம். சரி. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எங்களுடைய வேலை. கை தலையில சொல்லுவோம். அப்போ ஊழியக்காரங்களுடைய பாரம் அதுதான். சோத்திரம். இங்கே தான் பார்க்கும்போது எஸ்ராவனுடைய ஒரு நிலை, அவன் தன்னை முதலாவது என்ன செய்ய ஆயத்த வாசிப்பு ஒரு வசனத்தை இருந்தால் முதலாவது கர்த்தருடைய பார்வையில் அவர் ரெடி ஆகிறான் என்று கர்த்தருக்கு தெரியுது. அவங்க அதான் சொன்ன ஒரு பாயிண்ட், உங்களை பார்க்கும் போது நான் வெளித்தோட்டத்தை பார்த்து நம்புகிறேன், தேவனோ உங்களை உள்ளான நிலையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எஸ்ரா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறார்? கர்த்தர் அருளின மோசே நியாயப்பிரமாணத்தில் அவன் எப்படி மாறுறான்? தேர்ந்தவனாய் நியாயப்பிரமாணத்தை படிக்கிறான், தியானிக்கிறான், அதை மனதுக்குள் என்ன வைக்கிறான், ஏற்றி வைக்கிறான். தேவனதை பார்க்கிறான். அடுத்தது கரம் அவன் மேல் இருந்த கையை வைத்தாலே சொல்லும். இங்கு கர்த்தருடைய கரம் என்று சொல்லப்பட்டிருப்பது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஆமென். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், ஆவியானவர் அவன் மேல் இருந்ததினால் எல்லா ராஜா அவனுக்கு கொடுத்தார். கையை தட்டி கர்த்தரை மையப்படும். ஹல்லேலூயா. அப்போ அவன்
கர்த்தருக்குள் தன்னை ஆயத்தப்படுத்த ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில் அவன் முன்னோக்கி போக போக ரெடியாக தேவன் ராஜாவோடு இடைவிட ஆரம்பித்தார். நீ கர்த்தருடைய காரியத்தில் சரியாக ஹல்லேலூயா. உனக்காக உன்னுடைய எஜமான் உன்னுடைய ஓனருக்குள்ள கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவள் கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள். எப்படி சொல்லியிருக்கு? எப்படி? அப்படி ஒரு மனம் திரும்புதல் இருக்கு. வாசித்த வசனத்தை யூதா என்கிற அவருடைய சகோதரியாகிய துரோகின்னு சொல்லிடுறாரு. எப்படிப்பட்ட மனம் திரும்புதலா? அவள் எப்படி மனம் திரும்பினா? கள்ளத்தனமா மனம் திரும்பினாளா? அது எப்படி? அந்த புருஷத்தில் வரும்போது அவங்களுக்கு சொல்லிதான் நிறைய காரியம் அங்கே போனால் வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ கள்ளத்தனம் தானே நடிப்பு. ஆமே. ஸ்தோத்திரம். வசனத்தை கட்டோன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரன்னு காட்டி நீங்கள் 4 ஸ்தோத்திரப்பா நீங்கள் சொன்னால் நான் அப்போ தான் நம்புவோங்களா? பைசலாடு பாருங்க. அதான் கள்ளத்தனமாய் தன் வாழ்க்கையில் அநேக குறைகளை மறைத்து வைத்துக் கொண்டு ஹல்லேலூயா தான் பக்திமான் போல வெளியே காட்டுவது. சொல்ற புரியுதா? கவனமாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளை. ஆமென். உங்கள் வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள், உங்கள் குடும்பத்தின் நிலை, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றை கூட நீங்கள் அவ்வப்போது தேவ சமூகத்திலிருந்து என்ன செய்யணும்? அலசணும். குறைகள் சில நேரம் குழந்தைகளிடத்தில் சில குறைகள்லாம் வரும். ஆனால் அந்த குறையில் அது விழுந்து விடக்கூடாது. தேவ சமூகத்திலிருந்து என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய குழந்தையிடத்தில் இந்த மாதிரிப்பட்ட குறைகளோடு இது வாழ்த ஆண்டவரே தயவாய் நல்ல ஒரு சிந்தையை கொடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நல்ல ஆலோசனை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதாவது அதை நான் உங்களுக்கு கழிநாள் சொன்னது போல் படிப்பு என்பது அவங்க படிப்புக்கிறாங்க. படிக்காததை எவ்வளோ அடித்தாலும் அதை என்ன செய்யாது? படிக்கிறதோ ஆர்வம் உள்ளதோ கட்டாயம் அடி கொடுக்கணுமா? தேவையில்லை. கீழ்ப்படியாத ஜென்மம் படிக்க ஆர்வம் இல்லாதது சாத்த வேண்டி இருக்குது. அது மனுஷனை பயந்தது படிக்கும். படிக்கணும்னு நல்லா எண்ணம் உள்ள பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க ஹோம் ஒர்க்கு அவங்க படிப்பில் கரெக்டாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. மற்றது நம்ம போர்ட்ஸ் போடணும், டியூஷன் விடுவோம், அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள் நல்லது. ஹல்லேலூயா. ஆனால் அது உலகத்துக்குரிய அறிவில் வளர்வது, உலகத்தில் வாழ்க்கைக்குரிய காரியத்தில் வளர்றாங்க, ஓகே. ஆனால் ஆவிக்குரிய தெய்வீகத்தில் வளர்வதற்கு பெற்றோர் என்ன செய்தாங்கன்னா முயற்சி எடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா படிக்க அவங்க படிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டோடு நெருங்க, ஜெபிக்க, பைபிள் படிக்க பிள்ளைகளுக்கு உற்சாகம் இருக்காது. அப்படி தானே? பைபிள் படி, நான் நேற்றைய தான் படித்தேன், சாயங்காலம் படிக்கேன். படிச்சுட்டு ஸ்கூல் படிச்செல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிடு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது படிக்கிற பிள்ளைகள். படிக்காத சோம்பலாம் அங்கேயே விடுவோம். ரைசலாம். அப்போது அது சீக்கிரம் செஞ்சிடுது. ஆனால் பைபிள் படிச்சியா? ஆமாம், அப்புறம் படிக்கிறாம்மா. எவ்வளோ கஷ்டப்படுது பைபிள் படிக்க. பைபிள் படிக்க வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு தடி ரெடி பண்ண வேண்டியது. ரைசலாம். அது படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை பிள்ளைகள். காரணம், பிசாசு அவ்வளவு தூரம் வேதத்தின் மேல் வெறுப்பை ஏற்றி வச்சிருக்கான். ஜெபம் பண்ணியா? நேரத்துக்கு தானே ஜெபம் பண்ணேன், இனி நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். நேற்று பார்த்தீங்களா? சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டு. ஹோம்ஒர்க் பண்ணியா? அதெல்லாம். ஜெபிக்கிறதுக்கு ஜெபம் பண்ண என்ன செய்கிறது? அம்மா தொந்தரவு, அப்பா தொந்தரவுனால ஜெபிக்காமல் இருக்க முடியலன்னு அந்த இதில் எவ்வளோ தப்பு நடக்குது பிசாசுக்கு வேலை அது. ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் போ, இன்னைக்கு லீவு போடுறாம்மா, தலை சொருகுது. ஸ்கூலுக்கு லீவு போடுமா? மறுநாள் அங்கே பாலை கட்ட வேண்டியிருப்பேன், டப்பா அடிக்கடை. பார்த்தீங்களா? உலக காரியத்தில் பிள்ளைகள் ஆர்வம் கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில் பிள்ளைகள் பின்னாக கால் எடுக்கிறாங்க. பெற்றோருடைய அழுத்தம் தெய்வீகத்தில் பிள்ளைகளுக்கு கொடுத்தாகணும். ஆமென். அதான் ரொம்ப கவனம். சரி, அது போட்டோம்.
பாருங்க, அவனுடைய தேவனாய் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் எல்லா ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. சொல்லிட்டு பாருங்க 10ஆம் வசனம் படிக்க பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ அவன் தன்னை என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்துகிறான். என்ன செய்கிறான்? ஏன்? அவன் மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காக. ஹல்லேலூயா. தேவ ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் பயன்படுவதற்காக. ஹல்லேலூயா. தன்னை அவன் என்ன செய்து கொள்கிறான்? ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். ஆமென். அப்போ ஆயத்தம் என்பது ரொம்ப முக்கியம். நீ உன்னை என்ன செய்? ஆயத்தப்படுத்து. அப்புறம் ஆயத்தப்படுத்த பாரு. ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறோம். என்ன செய்ய? எப்படி ஆயத்தம்? 10ஆம் வசனம், கர்த்தருடைய ஆராய்கிறான். அல்லேலூயா. சும்மா பைபிள் எடுத்து சரி படிக்கணுமே, சரி எடுப்போம். சங்கீதத்தில் ஒரு சின்ன சங்கீதம், 1ஆம் சங்கீதம், அடுத்த 23ஆம் சங்கீதம், இந்த மாதிரி தேடி தேடி அந்த சங்கீதமே ரொம்ப வருத்தப்படுது. 1ஆம் சங்கீதம், அடுத்தது என்ன? 23, 100. அடுத்தது ராத்திரி தூங்க போம்பா பல்ல கடிச்சு 91ஆம் சங்கீதம். எல்லாம் படிச்சுட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேற்று. இந்த 3-4 சங்கீதம் தான் நம்ம ஆட்களுக்கு பைபிள் படிப்போம். மீதி பார்க்குறது 107. அது ரொம்ப பெருசு. 107ஆம் சங்கீதம் எப்படியா? ரொம்ப அதெல்லாம் பார்க்கலாம், படிக்கலாம் 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 தள்ளி வச்சிடறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த அதிகாரமோ தேவனோட நேரம் எடுத்து நீ படிக்கணும். அல்லேலூயா. நீ படிக்க தவறுனா உன்னுடைய வாழ்க்கையில் தவறு வந்து விடும். ஆமென். சொல்ற கர்த்தருடைய வேதத்தை அவன் நினைச்சதானா? ஆராய்ந்தான். அல்லேலூயா. அப்போ ஆராய்ந்து அடுத்த பாயிண்ட் அதன்படி செய்தான். அப்ப கர்த்தருடைய வேத சத்தியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆராய அதாவது தியானிக்க ஹல்லேலூயா, அவன் வாழ்க்கை அதன்படி வாழ்வதற்காக மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது 17 அப்போஸ்தலர் 17 ஒரு அந்த வசனம் 13ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய், எப்படி மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வசனத்தை எழுதினாங்களா? ஆராய்ந்தாங்க. ஆமென். அப்ப வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். படிக்கிறோம் என்றால் அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆமென். அந்த கருத்தில் எனக்குரியது எது என்று எடுக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தை தியானிக்க ஹல்லேலூயா, உனக்குள்ள என்ன வந்துடும்? மாற்றம் வந்துடும். ஏன் வாழ்க்கைகள் மாறுவதில்லை? வேத சத்தியங்களை என்ன செய்வதில்லை? தியானிப்பதில்லை. ஆமென். அதான் முதலாவது வேதத்தை ஆராய்ந்தான். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாக வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினால் மற்ற சபையில் உள்ளவர்களை பார்க்கலும் இவங்க எப்படி இருந்தாலும் நல்ல குணம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. இது பெரோயா பட்டணத்தில் உள்ளவங்களா? அப்போ இவங்களுக்கு நல்ல குணம் வருது. என்னப்பா தெசலோனிக்கே சபையில் உள்ள ஊழியக்காரன் பார்க்குறோம், எப்பா என்ன நீங்கள் எல்லாம் விசுவாசி, பெரிய பட்டணத்தில் உள்ளவங்களை பாரு, எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறாங்க, போய் பேசல, உண்மையாக இருக்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, கர்த்தரை மதிக்கிறாங்க, ஊழியக்காரங்களை நேசித்து கனப்படுத்துகிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படி தான் இருக்கிறீங்க என்று கேட்கிற அளவில் அங்கே மாற்றம் வந்துருச்சு. இதனால் வேதவசனத்தை தியானிக்கிறேன். இப்போ சத்தியத்தை அதிகமாக கேட்கணும். அதை என்ன செய்யணும்? தியானிக்கணும். ஒன்று வேணும். நீங்கள் இப்போ செய்திகள் கேட்குறீங்க, அடுத்து நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்கன்னா
நம்ம கொஞ்சம் நிறுத்தி கவனம், அதாவது வேறு பாக்கெட்டில் போட்டுற வண்டியில் போகும்போது கேட்குறதல்ல. அதில் என்ன சாதா பாட்டு வேணா கேட்டு போனோம், நம்ம கிறிஸ்தவ பாட்டு. இதை நம்ம பொறுமையாக வச்சுட்டு தெய்வ சமூகத்தில் இருந்து கேட்டுட்டு என்ன பேசுது. சில நேரம் அந்த நம்ம இவர் ஸ்டான்லி அவருடைய சில பைபிள் ஸ்டடி என்னைக்கு ஒன்று கேட்டுட்டு இருந்தது. அப்போ நான் கேட்டுகிட்டே இருப்பேன், என்ன இதில் என்ன பாயிண்ட்டு. ஓகே, அப்போ நமக்கு தெரிஞ்சதும் வரும், தெரியாததும் வரும், அல்லது தெரிஞ்சு ஞாபகம் இல்லாததும் வரும். இப்போ அதை கேட்கும்போது நமக்குள்ள என்ன அது ஒரு நம்முடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ண முடியும். அல்லேலூயா. சபையில் பிரசங்கிப்பது நம்ம தியானம் பண்ணி பிரசங்கம் பண்ணிடலாம். அல்லேலூயா. நான் தியானிப்பதும் கேட்பதும் எனக்கு தேவைப்படுது. ஆமென். அப்போ ஊழியக்காரங்களாக எங்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. கற்றுவிட்டோம் என்றல்ல. அல்லேலூயா. என்னால கற்றுவிட்டோம் என்றல்ல, கற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்றுக்கொண்டிருக்கிறதில் கற்றுக் கொடுக்கிறதில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் கற்று என்ன ஆகிட்டோம், பெருசாகிட்டோம், அப்படி அல்ல. அல்லேலூயா. என்றைக்கும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் யாரு தான்? கற்றுக்கொள்ளுகிறவன் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவன் ஆகிட்டான். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் மேலே போயிட்டு இருக்கணும். கர்த்தருக்கு நேரம். ஆமென். அவர்கள் நல்ல குணம், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை எப்படி மாறினார்? நற்குணம். அதுக்கு அர்த்தம் வேத சத்தியத்தை தியானித்தான். ஆயத்தம். இங்கு நாம் பார்க்கும்போது இவனுடைய கர்த்தருடைய வேதத்தை அவன் ஆராயவும், அடுத்தது அதன்படி செய்ய. அப்போ ஆராயாமல் இருந்தால் அதில் உள்ள கருத்து அவனுக்கு தெரியுமா? தெரியாது. கருத்து தெரிந்தால் தான் அதன்படி வாழணும்னு நினைக்கணும். புரியுதா இல்லையா? சத்தியத்தின் விளக்கத்தை கேட்காமல் அதை நாம் புரிந்து கொள்வதற்குரிய கருத்து நமக்கு வராது. அதை கவனமாய் கேட்க கேட்க அந்த வார்த்தை நம்மை சரி பண்ணிட்டே இருக்கும். மொத்தமாக இருந்தால் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு சிலர் ஆயத்தப்பட்டுட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் கேட்டாலும் அப்படியே தண்ணி இந்த ஆற்றுல போட்ட கல் மாதிரி கிடப்பாங்க. அல்லேலூயா. சிலவங்க கேட்காமலே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன அது குழந்தையாகவே இருப்பாங்க வருஷங்களாக. அல்லேலூயா. சத்வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து சத்தியத்தை கேட்கிறதில் இருதயத்தை கொடுக்கிறவர்கள் குணங்கள் மாறிட்டு இருக்கும். சொல்ல புரியுதா? அவங்களுடைய சுபாவங்கள் மாறும். ஓ, என்று சத்தியம் இது பேசினார் ஆவியானவர், இது என்னுடைய உள்ளத்தை தொட்டு என்னோட இந்த குணம் இருக்குது, இந்த சிந்தை இருக்குது, இந்த சுபாவம் இருக்குது. தங்களை நினைச்சுவாங்க சீர்தூக்கி பார்த்து விடுவாங்க. விட மற்றவர்களுக்கு முன்பதாக இவங்க ஏற மாறிடு. நல்ல குணம் என்னப்பா, இவனுடைய வாழ்க்கை நிறைய மாற்றம் வந்திருக்கு என்று பிற விசுவாசிகள் சொல்கிறாங்க. தெசலோனிக்கேயர் சொன்ன மாதிரி என்ன இவன்கிட்ட மாற்றம் இருக்குது, நல்ல குணம் உள்ளவனாக இருக்கிறான், இன்னவன்கிட்ட மாற்றமே இல்லையே, இந்த சகோதரி நல்லா இருக்கிறா, அப்படி குணம் நல்ல குணசாலியாக இருக்கிறா, அப்படி அவங்ககிட்ட இன்னொரு மாற்றம் இல்லையேன்னு பிறருடைய பார்வையில் தெரியும். ஆமென். அப்போது அப்படி வரும்போது குணம் மாறி நல்ல ஆவிக்குரிய தரமாக இருக்கிறவங்க நண்பர்களாக யாரும் தேடுவாங்க, அப்படிப்பட்ட நண்பர்கள் தேடுவாங்க. சொல்ல புரியுதா? நல்லா புரிந்து கொள்ளணும். நல்லா ஜெபிக்கிற நபர், நல்ல கர்த்தருடைய காரியத்தில் வாஞ்ச உள்ளவங்க, அடுத்தவங்க பற்றி குறைகோள்னு சொல்லாதவங்க, அவங்களுக்கு பிறரை குறித்து குறைகோள் சொல்கிறவங்க, கர்த்தர் மேல் வாஞ்ச இல்லாதவங்களோட என்ன வராது, ஐக்கியம் வைக்க மனசு வராது. அவங்க ஒன்றும் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ அவங்க ஜெபிக்க உட்காந்து பேசுகிறவங்க கர்த்தருடைய காரியங்கள் பேசுவாங்க. அப்போ மற்றவங்க தோணும், எப்போ பார்த்தாலும் இவங்க ரொம்ப பாப்பம், எவ்வளோ நாளில் பார்க்கலாம், அது எவ்வளோ நாளாக இருந்தால் என்ன. இது ஒரு எரிச்சல். என்னது? அவங்க எரிஞ்சு 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 நல்லா இருந்து எரிஞ்சு 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 இப்படி இருந்து இப்படி குறைஞ்சி 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 புகையாக மாறிடும். எரிஞ்சு எரிஞ்சு சிலது என்ன ஆயிரும், குப்பையாக மாறிடும். எப்படி மாறும்? எரிஞ்சால் குப்பையாக தானே மாறும். அப்போ இப்படி சிலது போகும். சிலது ஆவிக்கிற வாழ்க்கையில் இப்போ ஒரு விளக்கு இருக்குது, அதுக்குரிய வெளிச்சம் இருக்கும். இன்னும் 2 விளக்கோடு சேர்ந்தால் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும்.
அப்போ அது ஆவிக்குரிய ஒன்று சேர 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 ஆவிக்குரிய தரம் அவங்க இடத்துல வளர்ந்துட்டு இருக்கும். அப்போ அவங்க மூலம் உள்ள ஆவிக்குரிய தன்மைகள் சபைக்குள்ள வியாபரிக்கும். இவர்களோடு வேற வாஞ்ச உள்ளவங்க ஒட்டிக்கிடுவாங்க. புரியுதா? இப்போ அதாவது ஒரு ஆள் ஆவிக்கு வைக்க நல்ல உற்சாகமாக வாஞ்சியா நல்ல ஒழுக்கமாக இருக்க வச்சுக்கிடுவோமே, இவன் பார்க்குறான், பரவாயில்ல அந்த தம்பி அந்த பிரதரு நல்லா இருக்கிறபடியே எதனாலேயா இருக்கும் எனக்கு கவனிப்போம், நல்லா செபிக்கிறான், சபைக்கு ஒழுங்காக வரான், சத்திய வசனத்தை கேட்குறான், அதை ஸ்தோத்திரத்தோடு இருக்கிறான், அந்த வாழ்க்கையில் என்னென்ன குணங்கள் நல்ல குணம் இருக்குது பார்த்தோன்னே நம்மளும் அது ஒரு ஆகிறோன்னா அவனோட என்ன செய்ய வைப்பான், ஐக்கியம் வைக்க பாரு. அதான் வாஞ்சம். அதில் வந்து பெரியவன் சின்னவன் நீண்டவன் குறுவனவன் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆவிக்குரிய நிலை என்பது வேறு, உலகம் வேறு. நீ உலக கண்ணோட்டத்தில் பார்க்காத. ஹல்லேலூயா. உன்னோட வயசில் இளையவனோ உன்னோட பிந்தி வந்தவனோ உன்னோட என்னமோ அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரமுள்ளவனாய் வாழ்வது தான் வளர்ந்தவன். புரியுதா இல்லையா? அப்போது அவங்க ஐக்கியப்படுறாங்க. ஐக்கியப்பட சேர்ந்து ஆலோசிக்க டிஸ்கஸ் பண்ண ஜெபிக்க எல்லாம் வரும்போது ஆவிக்கிற வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. உடனே அவங்க வேறொரு ஆள் பார்க்குது, பரவாயில்லையே இவங்க நல்ல மாதிரி அவங்க ஒன்று சேர்ந்தோன்னா நல்ல குணங்கள் நல்லா இருக்குது, நல்லா ஜெபிக்கிறாங்க, உற்சாகமாக இருக்கிறாங்க. சரி நம்மளும் இந்த இவங்களுக்கு கூட என்ன செய்துக்கலாம். அப்போ என்ன பிரதர் இப்படி நானும் வாரம் முறை சேர்ந்தானும் ஜெபம் பண்ணலாம். வாங்க பிரதர். அப்போ அந்த வாரம் பிரதர் ஏதாவது பிறரை குறித்து கோல் கூற சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது தயவுசெய்து நம்ம கூட வராதுங்க. சோத்திரம். பிறரை குறித்து பேசுகிறதுக்கு நாங்கள் இல்லை, என்னை குறித்து தேவனோடு பேசுகிறதா தான் இருக்குது அப்படின்னு மட்டும் எங்களுக்கு கொடுங்க. அப்போ விருப்பம் இருந்தால் ரொம்ப பெரிய யோக்கியன்னா நீ அயோக்கியனை கூட பேசாரு. அயோக்கியன் ப்ளஸ் அயோக்கியன் டபுள் அயோக்கியன். அப்போது ஆவிக்குரியது, அதாவது ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் என்ற ஞானி, ஞானம் இல்லாதவன் தான் ஞானியை கூட ஐக்கியம் வச்சிருக்கிறான். சிலவனு ஃப்ரெண்டே உதவாத கழிச்சடை தான் ஃப்ரெண்டு. சபையில் சொல்கிறேன், இந்த வெளியே சொல்லலை. சபையில் யாரு உதவாத குப்பை தொட்டியோ கேவலமான குணமோ ஆவிக்குரிய தரமில் உயின்னு அடுத்தவனை குறை சொல்கிறவனா அவன் ஃப்ரெண்டு. 2 பேரும் சேர்ந்து இருந்து பாத்தியான்னு சொல்லி நாசமாக போயிட்டு இருப்பான். தேய்ச்சி ஒன்றும் இல்லை. ஆனால் சிலவங்க பாபு சார் இன்னொரு கூட சேர்ந்தா கெட்டு போயிடுவேன், இருக்கிற வளர்ச்சியும் போயிடும், உஷாராயிருவாங்க. உனக்கு தேவன் தான் முக்கியம், விசுவாசி அல்ல, தேவன் முக்கியம். எப்படி மனுஷனை பிரியப்படுத்தாத, தேவனுக்கு நீ அந்நியனா மாறி விடுவாய். ஹல்லேலூயா. அதாக்கும். அப்போ இதை பார்த்துட்டு இவங்க வளர்றாங்க, நல்லா இருக்கிறாங்களே. அப்போ இவங்க ஆவிக்குரிய லெவலில் இவங்க 2 3 நல்ல உற்சாகமாக வாஞ்சிய தாகமாக சாட்சியாக ஊழியக்காரர்கிட்ட எதையும் நினைச்ச மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க. தங்கள் நிலைமை நம்ம ஒழிச்சு வச்சு வாழ்கிறது, உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று காட்டிக்கிட, இந்த மாதிரி ஊழியர்கள் நடக்க மாட்டாங்க. கரெக்டாக இருப்பாங்க. சரி பஸ் என்னட்டு இப்படியாக அப்படியா ஒன்று ஓகே சரி அப்படியா ஓகே அதுக்கு நீ என்ன மாதிரி இரு அப்படி இரு நம்ம புத்தி சொல்லுவோம். அது அப்போ ஊழியக்காரனுக்கு அவருக்கு மேலே தனி ஒரு எண்ணம் வந்துடும், பாஸ் மனசில் வச்சுருப்பாங்க, காட்டிக்கிட மாட்டேன். அல்லேலூயா. சிலவங்க பார்த்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நிலையில் வளர முடியாததனால் அவர்களை குறித்ததான என்ன வந்துட்டுருக்கு, ஒரு காயமாகாரம். என்னது காயமாகாரம், ஒரு மாதிரிப்பட்ட ஒரு மனநிலை இருந்துட்டு அது இருந்து இருதயத்தில் அவங்க மேலே ஒரு எரிச்சலாகவே இருப்பாங்க. எரிச்சல் ஒரு மனுஷனுக்குள் இருக்க அவங்களுடைய உள்ளான நிலை கெட்டு போயிட்டுருக்கும். ஆமே. கணிந்தாலும் அது நான் பதில் உங்களுக்கு சொல்ல, இந்த குஜராத்தில் ஒரு சம்பவம் நான் தொடங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. திடீர்னு ஒரு வேப்ப மரத்தில் என்ன வந்தது, தண்ணி. ஐயோ எல்லா மக்கள் எல்லாம் வந்து சாமிக்கு ஐயோ சாமி தண்ணின்னு தீர்த்தம் வாங்கி எல்லாம் என்ன குடத்தில் கொண்டு போகிறது, ஜக்கில் கொண்டு போகிறது, வாங்கி குடிக்கிறது, தீர்த்தம் தண்ணி வந்துடுச்சு. கொஞ்ச நாள் போச்சு, மக்கள் பெரும் கூட்டம். அங்கே எல்லாம் பெரிய பொட்டு வைக்கிறது, சாமி கோயிலெலாம் கட்டிட்டாங்க. அங்கே மட்டும் அதுக்கு தனி பஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, தீர்த்தம் எங்கேருந்து வருது, வேப்ப மரத்தில் இருந்து. கடைசியில் வந்து திடீரென்று அந்த வேப்ப மரம் அப்படியே கீழே சாஞ்சிருச்சு. ஏன்னா உள்ளால் அழுகிடுச்சு, உள்ளால் அழுகி. ஆனால் வெளியே என்ன இருக்குது, தலைகள் இலையெல்லாம் இருக்குது, ஆனால் தண்ணி வருது. கீழே விழுந்தோடனே பார்த்தா அந்த கவர்மெண்ட் பப்ளிக் பாத்ரூம்
காட்டுறேன் அந்த பாத்ரூமை. வரிசையாக 8-10 பாத்ரூம் அந்த ஊர் அந்த கிராம மக்களுக்காக ஆயத்தப்படுத்தின கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது. அந்த பாத்ரூமில் உள்ள பெரிய பைப் அதையும் காட்டுறான். அந்த மரத்துக்கு அடியோடி அந்த அடியோடி போயிருக்கு. அது முன்னையே பைப்பு போட்டது, அதில் வேப்ப மரம் வளர்ந்துச்சு. இது என்னாச்சு, அடியில் இருந்தது வேறு போய் அந்த இது என்னாச்சு, பைப் உடஞ்சி போச்சு. உடஞ்ச உடனே குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அந்த பக்கம் தண்ணி போகிறதில்ல, எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. இது அந்த அழுத்தத்தில் தண்ணி எப்படி வருது, மே பார்த்தா ஐயோ நம்ம தீர்த்தமாக குடித்தது இத்தனை நாள் கக்கூஸ் தண்ணி. ஐயோ மக்கள் எல்லாம் ஐயோ இப்போ சாமியெல்லாம் அங்கே சுற்றி எக்கச்சக்கம் உண்டு பண்ணிட்டாங்க. இப்போ சாமியை விட்டுட்டு இவங்க தாறுமாறாக ஓட்டம். அப்போது அந்த பப்ளிக் அந்த பாத்ரூமில் உள்ள அந்த குழாய் செய்த வேலை இவங்களெல்லாம் சாமியை கும்பிட வச்சது தீர்த்தம். இப்போ நம்ம எவ்வளோ நாளாக குடித்த தண்ணி எல்லாம் எதுதான், எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. அப்போ வெளியே என்னது தோற்றம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காயமகாரம் உள்ள என்னது வேலை நடந்துட்டு கடைசியில் மரங்கள் விழுந்தவரான் தெரியுது என்னது, ஓ இது ஆவிக்கிற வாழ்க்கையில் உள்ள பொத்தாக்கும், வெளியே வர தண்ணி நல்லதல்ல, இது என்னது சாக்கடை தண்ணி. சிலவங்கள குணங்கள் அப்படியாகும், விங்கி இருப்பாங்க. இந்த கட்டி பருகுன்னு சொல்லுவாங்க, கட்டி பார்த்துருக்கா என்னது, இங்கெல்லாம் வர இல்லைடா முட்டை தின்னா. ஃபஸ்ட்டில் சின்னதாக வரும், கொஞ்சம் வரைங்க பெருசாகும், நடக்க முடியாது. ரொம்ப ஒன் சைடு ஆயுதம் ஒரு சைடு வீல் கலந்த மாதிரி பெருசாகிடும். அப்போது ரொம்ப பெருசு, யாரும் டாக்டரும் கை வைக்க முடியாது, விட மாட்டான். திடீர்னு அந்த விங்கி பிடிச்சிடும், டாக்டர் பிடிச்சி ஓட்டாமக்கு அங்கே வர தெரிக்கும் தோற்று. இந்த மாதிரி சிறந்து உள்ளே கடந்து இந்த கட்டி மாதிரி என்ன செய்யும், அந்த காயமகாரம் எரிச்சல் சில மேலே இருந்திருந்து அப்படியே வெடித்து வாய் வழியாக வந்துடும். அப்படி விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே எதுக்கு வருகிறது என்றால், உனக்குள் இருக்கிற ஒழுங்கற்ற தேவையற்ற எரிச்சலான கர்த்தர் வெறுக்கிற குணங்களை என்ன செய்ய துடைத்து மாற்ற தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டு நீ திருந்திட்டா ஆவிக்குரியவனா நீ மாறி விடுகிறாய். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு யாரோட ஐக்கியம் வரும், ஆவிக்குரியோட ஐக்கியம் வரும். அப்போ ஆவிக்குரியவங்களும் ஒன்று சேர அவங்க ஒரு ஆவிக்குரிய தரமானவங்களை மாறுகிறது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, சபைக்குள் அவர்கள் மூலமாக என்ன வரும், பெரிய எழுப்புதல் வந்துடும். சபைக்குள்ள எழுப்புதல் யாரால வரும், சும்மா கையடிக்கிறவங்களால அல்ல. ஆமென். உள்ளான மாற்றம் ஏற்பட்டவர்கள் மூலமாக, உள்ளான மாற்றம் உனக்குள்ள ஏற்பட்டால் ஹல்லேலூயா, நீதான் சபையில முக்கியமான நபராய் கர்த்தர் பார்ப்பார். தேவனுடைய பிள்ளைகள் அந்த மாற்றம் கட்டாயம் வேணும். நம்ம வெளி தோட்டத்தில் வரலாம், நமக்கு எவ்வளவுதான் இது இருந்தாலும் கூட வெளி தோட்டத்தில் வருவோம். நமக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன காரியங்கள் வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணணும். உடனே நம்ம யாருன்னு சொல்ல ஆண்டோட மட்டும், அப்பா என்னோட எனக்கு உம்மோடு நெருங்க, உம்மோடு வளர, உமக்குள்ளே வளர எனக்கு ஆசையாக இருக்கப்பா. ஆனால் இந்த எண்ணங்கள், இந்த குழப்பங்கள், இந்த சிந்தைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்கு. தயவு செய்து எனக்கு நீர் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அவளை இருதயத்துக்குள்ள நினைச்சிட்டு இருக்க எனக்கு இடம் கொடுக்காது ஆண்டவரே, இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி ஆமென். தேவனது கேட்க நம்ம உள்ள ரெடி ஆயிடுவோம். ஆமென். தேவன் நம்ம மூலமாகவே சபைக்குள்ள கிரியை செய்யும். சபைக்குள்ள தேவை இன்னைக்கு யாரு, வந்து போறவங்க அல்ல, ஆவிக்குரியவங்க தேவை. சபைக்குள்ள யார் தேவை, உள்ளான நிலையில் ஆயத்தமானவங்க தேவை. தேவன் மேல் ஒரு தாகம் உள்ள மக்கள், ஆமென், ஒரு ஏக்கம் உள்ள ஒரு மக்கள், ஆமென், ஹல்லேலூயா. மன்னிக்கும் இருதயம் உள்ளவர்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள், ஆமென். பிறர் மேல் ஒரு மாதிரி காயமான சிந்தை இல்லாதவர்கள், ஆவிக்கிறவர்கள். ஆவிக்கிறோடு ஒன்றித்துக் கொள்ளுங்கள். அந்த நிலையை நீங்கள் ஐக்கியப்படும் போது உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை வளரும். அப்படி வரும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது குறை சொல்லுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஏன் சின்ன பருவத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான் சொல்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் சர்ச்சிலே சேர்ந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்து போடுவோம். சர்ச்சில் அதிகமாக நாங்கள் ஒரு 8-10 பேர் படுத்துருவோம்.
அப்போ தான் சின்ன பையன் தான் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆனவங்களும் வாரத்தில் 3 நாள் வந்துடுவாங்க. ஏன்னா வீட்டில் அவங்க குழந்தை குட்டியை பார்க்கணும். அதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துடுறோம், அதை கொஞ்சம் லேட்டாக வந்துடுவேன்னு சொல்லுவாங்க. சேர்ந்து அங்கே ஒரு ராத்திரி ஒரு 2 மணி வரை பூரா என்னதான் வட்டமாக ஜெபந்தான். உற்சாகமாக இருக்கும். சில நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசியில் சில நேரம் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு விசுவாசியை விட்டு போவோம். ஆண்கள் பெண்களை விட்டுக்கல அங்கே போவோம். அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே இருந்து பேசுவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவோம். பேசிட்டு அங்கே ஏதாவது குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. சொல்லுவேன், இனி நான் இங்கே வரமாட்டேன், வேணும்னா எங்கே வாங்க சர்ச்சுக்கு. ஒரு வீட்டுக்கு போயிட்டாலே பிரச்சனை வந்துடுது பாருங்க. இப்படி தங்களுடைய மன இருதயத்தை காத்துக்கும். யாராவது ஒரு பிரதரை குறித்து சொன்ன, பிரதர் தயவு செய்து இனிமேல் யாரை பற்றியும் பேசாங்க, யாரை பற்றி கர்த்தருடைய வசனத்தை பற்றி பேசும். நம்ம ஆவிக்கிற வளர்ச்சிக்கு தான் பேசும், வேறு யாரை பற்றியும் பேசாங்க. அது நமக்கு தேவையில்லாதது. இப்படியே கரெக்ட் பண்ணி நாங்கள் எங்கள் மூலமாகி சபையில் பெரிய எழுப்புதல் உருவாயிடுச்சு. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் ஆட்கள் வருவாங்க. காரணம், நாங்கள் அங்கே போய் உட்கார்ந்தாலே தெய்வ பிரசன்ஸ் இறங்கிட்டே இருக்கோம். இந்த பிரசன்ஸ் பிறகு இழுக்கப்படுவாங்க. ஆமென். காரணம், எங்களுக்கு தேவன் உள்ள ஐக்கியம் அதிகம். ஆமென். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. எப்படி இங்கே ராஜாவினுடைய அதாவது இவனுடைய ஆலோசனை கேட்டானோ, அல்லேலூயா, அதாவது ராஜா அவருக்கு எதை நினைச்சாலும் அவன் கொடுத்தான் என்ன சொல்லப்பட்டது. ஆமென். அதான் அப்படின்னு சொல்லப்படும். வாசிப்போம், அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் இருந்ததனால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணோன்னா மாறாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ண 2 நாள் ஜெபம் பண்ண, ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டோம், ஒன்றுமே காணும். பாஸ்டர் சொன்ன மாதிரி நீ அதில் ஊறணும். என்ன செய்யணும்? நம்ம என்ன ஒரு நாள் பீரங்கி மாதிரி ஜெபம் பண்ணோம், அடுத்த நாள் வந்து சின்ன பட்டாசு மாதிரி ஜெபம் பண்ணோம், அப்புறம் புகைஞ்சு ஜெபம் பண்ணோம், அடுத்து தூங்கிடுவோம். நான் 3 நாள் ஜெபம் பண்ணியாச்சு, ஒரு வாரம் ஆச்சு. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒன்றும் நடக்கா. உனக்கும் தேவனுக்கு ஒரு விஷயம் ஊழியக்காரன் சொன்னான்ன்றல்ல. அல்லேலூயா. உள்ளான நிலையில் ஒரு நேசம் உனக்குள்ள பற்றி. அல்லேலூயா. அந்த நேசத்தின் அடிப்படையில் தான் உனக்கு அவருக்கு ஒரு உறவு ரெடியாகிறது. அப்போ எப்பவுமே தேவ பிரசன்னத்துக்குள் இருந்தது போல அல்லேலூயா வாழ்க்கை மாறும். ஆமென். அதாவது சக்கரை பாகுக்குள்ளே கிடக்கிற என்னது, குலாப்ஜான். ஆமாம், ஒரு குலாப்ஜான் வேணும்னு கேட்டால் ஒரு கருப்பை ஒரு உருண்டை இருந்தால் போட்டு கொஞ்சம் மற்றதும் போட்டு அது கிடந்து ஊறி விடும். மதுவடை இதில் போட்டிருப்பாங்க, அதில் போட்டிருப்பாங்க, ஊறி கிடக்கும். அப்போது ஆவிக்கிற வாழ்க்கை என்பது தேவனோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கும்போது ஹல்லேலூயா உள்ளும் புறமும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அதான் மாற்றம். ஹல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் அதன்படி செய்யவும் கட்டளைகளையும் பேச முதல்ல தன்னை ஆயத்தப்படுத்தினால் அல்லேலூயா, அதன்படி பிறகு பிறரை ஆயத்தப்படுத்த பிரயாசப்படுகிறார். தான் ஆயத்தப்படாமல் பிறரை ஆயத்தப்படுத்த முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை நீ முதலாவது உன்னை என்ன செய்ய ஆயத்தப்படுத்த ஆண்டு சமுத்திர ஒப்புக்கொடு. ஆமென். ஆண்டவர் என்னை தாழ்த்திப்படுத்தி தருகிறேன். ஆண்டவர் ஹல்லேலூயா. என்னை ஒன்று பரிசுத்தப்படுத்தும் அப்பா. நீர் விரும்புகிற ஒரு நபரா என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னிடத்தில் என்ன குணங்கள் எல்லாம் இருக்கப்பா, தயவு செய்து அவைகளெல்லாம் மன்னித்து என்னை விட்டு மாற்றி போடுங்க. உம்முடைய சிந்தை உள்ள மனுஷனா என்னை மாற்றும் என்று சொல்லி தேவனதை ஜெபிக்க ஹல்லேலூயா உள் நிறைவு. ஆமென். வாழ்க்கையில் வெளியே தேவ பிரசன்னமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதான் சொல்லிட்டு ஞாபகங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன செய்தானா பக்குவப்படுத்தினான். ஆமென். அப்போ இதெல்லாம் அவன் வாழ்க்கை. அதாவது நேப்பிரமாணத்தில் தேர்னா கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்தான் ஆராயணம் எங்கே பக்குவப்படணும்? இருதயம். சொல்ல புரியுதா? இருதயம் ரெடியாக இருந்தால் தான் அல்லேலூயா
நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்தவனாய் மாற முடியும். அதாவது வேத சத்தியத்தில் தேர்ந்தவனாய் மாற முடியும். இருதயம் பக்குவமாக ஆயத்தமாக இருந்தால் தான் கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்ய முடியும்? ஆராய முடியும். இருதயம் பக்குவமாக இருந்தால் தான் அதன்படி செய்ய மனசு வரும். இருதயம் பக்குவமாக இருந்தால் தான் பிறருக்கு என்ன செய்ய முடியும்? போதிக்க, ஆலோசனை கொடுக்கும். நம்முடைய இருதயம் பக்குவம் அடையாமல், அல்லேலூயா, இங்கே மேலே உள்ளது ஒன்றும் நடக்காது. ஆமென். முதல்ல நம்மளை என்ன செய்யணும்? பக்குவம் ஆயத்தப்படும். ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மறைந்திருக்கிறது, என்னென்ன சிந்தைகள் வருகிறது, என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறது, உண்மை துக்கப்படுத்துகிற என்னென்ன காரியங்கள் என்கிட்ட இருக்கப்பா, தயவு செய்து எனக்கு ஹல்லேலூயா, எனக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை தாரும், புதிய ஒரு மனுஷனாய் மாறும், ஒரு பரிசுத்தவனாய், ஹல்லேலூயா, ஒரு பரிசுத்த சிந்தை உள்ளவனாய், ஹல்லேலூயா, உள்ளான நிறைவுள்ளவனாய், ஆமென், உமக்கு பிரியமானவனை என்ன மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்போடு ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அதாவது உங்களிடத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள், சிந்தைகள், சுபாவங்கள், செயல்கள், நடக்குகள் எதுவாக இருந்தாலும் வேத வசனத்தின்படி கண்டுபிடிக்கணும். புரியுதில்ல? மறைக்கக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது, கன்சர்னை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. சின்ன சிந்தை, ஓ இது கர்த்தர் துக்கப்படுற காரியம், இந்த பேச்சு அல்ல இந்த நடக்கை, இந்த ட்ரெஸ்ஸிங், இந்த பார்வை, இந்த செய்கை, இது வந்து தேவனுக்கு பிரியமில்லை. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவரோட வாழ்க்கையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து யார்கிட்டையும் சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டோட சொல்லணும். ஏசப்பா, என்கிட்ட இந்த சுபாவம் எனக்குப்பா, இது என்னால் நினச்சி முட முடியலை, இந்த சிந்தை எனக்கு அப்பப்போ வருது, இந்த இப்படிப்பட்ட நினைவில் நான் பார்க்குறேன், இப்படிப்பட்ட நிலையில் நடக்கிறேன், இப்படி செயலில் என்கிட்ட இருக்குது, இப்படிப்பட்ட பேச்சு என்கிட்ட, தயவு செய்து எனக்கு மன்னிங்க, எனக்கு நல்ல ஒரு சுபாவத்தை தாங்க, நல்ல சிந்தையை தாங்க, நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை தாங்கன்னு சொல்லி தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து கேட்க கேட்க ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்வார்? கிரிச்சு. உங்கள் முயற்சியில் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களா உங்கள் மூளை அறிவில், உங்கள் பிரயாசத்தில் அப்படி இப்படி அப்படி அல்ல, அது வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை மட்டும் உங்கள் முயற்சியில் ஆகாது. நம்ம முயற்சி தோல்வி. அல்லேலூயா. யாரால் முடியும்? ஆவியானவர். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் தேவனுடைய ஆவியினாலும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நீ இடம் கொடுத்து பார். உன் சுபாவத்தை கர்த்தரிடத்து சொல்லிப்பார். உன் சிந்தைகளை கர்த்தர் சொல்லி அறிக்கையிட்டு பாரு. ஆண்டவரே, வெளியே வர முடியலப்பா, இந்த சிந்தையை விட முடியல ஆண்டவரே, இந்த பேச்சு என்னால் முடியல ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவனை மாறேன். ஆமென். இந்த குணங்கள் தடையா இருக்கு ஆண்டவரே, இது எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டேன். ஆமென். ஆவியான உள்ளார்ந்தல உன்னை கிரியை செய்வார். ஆமென். உன்னை மறுரூபப்படுத்துவார். ஆமென். உன்னை பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பாக நீ ஆச்சரியமானவனாய் மாறுவாய். உன்னை நீ ஒப்பு கொடுக்க, எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் செபிப்போம் தேவ சமூகத்தில். ஆமென். உன்னை நீ ஆயத்தப்படுத்து, உன்னை நீ ஆயத்தப்படுத்தினாலே போதும். ஆமென். ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன காரியங்கள் உனக்கு வந்து சேரணும், என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Glory Jesus. Hallelujah. Hallelujah. எல்லாத்தையும் ஆண்டவரே, அடுத்து இப்படிப்பட்டதான குணங்கள் இருக்கிறப்பா, இப்படிப்பட்டதான சிந்தைகள் வருகிறதப்பா, இப்படிப்பட்ட செயல்களே என்கிட்ட இருக்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்னால் முடியல, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். உமக்கு பிரியமானவனாய், உமக்கு ஏற்றவனாய், உடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் நான் வாழ மாற நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா, என்னை வாழ கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம். எல்லாரும் கேட்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதை குறித்து இந்த சில வேதத்தின் அடிப்படை சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாக. ஆமென். கர்த்தரங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் முயற்சியினால் ஆகாது, பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே தான் ஆகும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் முயற்சியை நாங்கள் சார்ந்திராதபடி பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை, பரிசுத்த ஆவியானுடைய செயலை சார்ந்து கொள்ள. ஆமென். உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் பக்குவப்படுத்துவீராக. தங்கள் வாழ்க்கையில் வளர முடியாமல் இருக்கிற குறைகள் இது
சிந்தையது செயலது என்று ஆமென். நாங்கள் அதை கண்டுபிடிக்கத்தக்கதான நல்ல ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இந்த ஆசீர்வாத சமாதானத்தோடு அனுப்பும் பெரிய காரியங்களை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.